அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருடையும் நாங்கள் எங்களுடைய கூட்டணி தவிர்த்து வேறு யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. கட்சி உடைக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இது உயிர் மூச்சு இல்ல. எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டே இருந்தா எப்படி சரியா இருக்கும்? ஆளுங்கட்சி அமைச்சர்கள் இடம்பெற வேண்டிய ஆசையின் அடிப்படையில் இன்றைக்கு சென்றிருக்கின்றார்கள். இது முற்றிலும் தவறது. சின்னம்மா அவர்களையும் அண்ணன் டிடி தினகரன் அவர்களும் வெளியே போனவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஃபர்ஸ்ட் கட்சி இணைங்க. எல்லாத்தையும் அரவணைச்சு இந்த கட்சி பலப்படுத்தணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். அதை தயவு செய்து அவர் செய்யணும். அவ்வளவுதான். இன்னும் குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் 2 பேரும் சேர்ந்து அதிமுகவை உடைக்க பார்க்கிறதா எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில இது தொடர்பா எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு நீண்ட விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதிமுகவை உடைக்கிற எண்ணம் தங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்க எஸ்பி வேலுமணி, பிரிந்து போன சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரையும் கட்சியில இணைக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது மிகவும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது. ஏன்னா 2026 சட்டப்பேரவை தேர்தலின் போதே சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை அதிமுகவில் மீண்டும் இணைந்து ஒன்றிணைந்த அதிமுகவா தேர்தலை சந்திக்கணும்னு முன்னாள் அமைச்சர், தற்போது தாவேகவல் அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் கோரிக்கையை முன்வச்சாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இவங்களெல்லாம் மீண்டும் அதிமுகவில் சேர்க்க முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டா இருந்த சூழல்ல இவங்க 2 பேருக்கும் இடைப்பட்ட விரிசல் மோதல் காரணமா செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரு. பிறகாக தாவேகவலையும் போய் இணைந்தார். இந்த நிலையில தான் எஸ்பி வேலுமணி பிரிந்து சென்ற சசிகலா, டிடிவி தினகரனை மீண்டும் ஒன்றிணைக்கணும்னு குறிப்பிட்டிருக்காரு. அதிமுகவில் இப்ப மீண்டும் உட்கட்சி குழப்பம் ஏற்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஒரு அணி, எஸ்பி வேலுமணி தரப்புல இன்னொரு அணின்னு 2ஆ பிளவுபட்டிருக்கு. நம்பிக்கை வாக்கெடுப்புல கூட விஜய் அரசுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தரப்பு 22 எம்எல்ஏக்கள் வாக்களிச்சாங்க. அதே நேரம் விஜய் தரப்புக்கு ஆதரவா எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் சார்பில் 25 எம்எல்ஏக்கள் வாக்களிச்சாங்க. இதனால அதிமுகவில் மோதல் இருக்கிறது வெளிப்படையாவே உறுதியாகி இருக்கு. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்தியாளர்கள் கிட்ட பேசின எடப்பாடி பழனிசாமி சில அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வச்சாரு. அமைச்சர் பதவிக்காக சிலர் புரிஞ்சு போயிருக்கிறதாவும் குற்றம் சாட்டி இருந்தாரு. இதற்கிடையில தான் எடப்பாடிக்கு பதிலடி தரக்கூடிய வகையில எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அதிமுகவை உடைக்கக்கூடிய எண்ணம் தங்களுக்கு இல்லைன்னு, அதிமுக ஒருங்கிணைக்கப்படணும்னு எஸ்பி வேலுமணி தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதிமுக தான் எங்களுக்கு எல்லாம் முன்னும், அந்த இயக்கத்தை காப்பாத்துறதுக்கு தான் இதெல்லாம் செய்யணும்னு குறிப்பிட்டிருக்காரு. தோல்வியை ஆய்வு செய்யணும்னு தான் நான் சொன்னேன். எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலேருந்து வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்காரு. பிரிந்து போன சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரையும் மீண்டும் அதிமுகவில் இணைக்கணும்னு எஸ்பி வேலுமணி குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பா சசிகலா பத்தி பேசும்போது அவர் சின்னம்மா அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. ஓபிஎஸ், செங்கோட்டையன் பலரும் பிரிந்து போறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம்னு, அனைவரையும் கட்சியில இணைக்கணும்னு அவர் கோரிக்கையை விடுத்திருக்காரு. மீண்டும் ஒன்றிணைந்த அதிமுகங்கிற குரல் அதிமுகவுக்குள்ள ஒலிக்க தொடங்கி இருக்கு. இது அடுத்த கட்டமாக எப்படி நகரப்போகுது? நீதிமன்ற படிக்கட்டுகளை நாட போறாங்களா? எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகமுக்கு அதிமுக வசமாக போகுதா? பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அகற்றப்பட போறாரா? யாருக்கு இரட்டை இலை வசமாக போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எல்லா கேள்விக்கும் நம்மளுக்கு மாண்பு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், அதாவது சட்டமன்றத்தை பொறுத்தளவுக்கு இல்ல, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை சட்டமன்றம் நம்ம இருந்தோம். அதே போல எங்கள் தலைமையில் இருந்தது. அதுதான் அண்ணன் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லா பக்கம் ஊடகங்கள் எல்லாமே என்ன அதிமுக உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஒரு டீம் வச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இந்த மாதிரி செயல்பட்டால் பரவாயில்ல, ஒரு ஐடிவிங்க வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இன்றைக்கு 19 தேர்தல், 21 தேர்தல், 26 தேர்தல், இந்த மாதிரி நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். இதை ஆய்வு செய்யறதுக்கு மட்டும்தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லி ஆய்வு செய்யணும், தோல்வி ஆய்வு செய்யணும். அது மட்டும் இல்லை, கட்சி உடைக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இது உயிர் மூச்சு இல்லை. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், அதே போல் இவரை முதலமைச்சராக உருவாக்குனது அவங்க சின்னம்மா அவங்க தான். அந்த நேரத்தில் பார்த்து நான் தான் கூட இருந்தேன், எல்லாம் பண்ண நாங்கள் எல்லாம் இருந்தோம். அந்த நேரத்தில் அவங்க பண்ணாங்க. அவங்கள அதே போல் இப்போ ஓ பன்னீர்செல்வம் சரி, வைத்திலிங்கம் சரி, ஜேசிடி பிரபாகர் சரி, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து பண்ண சொல்லி தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி பேசினோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டே இருந்தால் எப்படி சரியா இருக்கும்? இப்போவும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், கட்சி நல்லா இருக்கணும். இப்போ அவர் சொல்லிட்டார், பேசும்போது அவரும் சொன்னார், நாங்களும் சொல்கிறோம்.
பொதுச் செயலாளர் அவர் தான் மாற்றுக்கருத்தில். இப்போவாது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய சின்னம்மா அவர்களையும் அண்ணன் டிடி தினகரன் அவர்களும் வெளியே போனவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஃபஸ்ட்டு கட்சி இணையுங்க. இப்போ இருக்கிறவங்கள பூரா குறை சொல்லி யாரையும் வெளியே அனுப்பாதீங்க. அதாவது ஒரு அம்மா இடத்துல தலைவர் இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் சொன்னது என்ன பண்ணுது, திமுக எதிர்த்து தான் நம்ம கட்சி. ஆமாம், அதாவது திமுகவை எதிர்த்து தான் இந்த கட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்தார். அம்மா அப்படி தான் இருந்தாங்க. அதே பாணி தான் அன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம். அதே போல் தயவு செஞ்சு இனியாவது வந்து வேற மாதிரி சிந்திக்காமல் இருக்கிறவங்க பூரா வெளியே அனுப்பாமல் எல்லாத்தையும் அரவணைச்சு இந்த கட்சி பலப்படுத்தணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். அதை வந்து தயவு செஞ்சு அவர் செய்யணும். அவ்வளவுதான். இன்னும் குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. நன்றி. Subscribe to One India and never miss an update.